Watch full episodes on Jio Hotstar. கீழ கார் போய்கிட்டு இருக்கு. நிச்சயமா அது அவங்களா தான் இருக்கணும். அக்கம் பக்கத்துல வேற யாரையுமே காண மாட்டோம். நானும் பாக்குறேன். அவனுங்கள பாரு. மோட்டோ என் உயிர் நண்பா உடன் பிற சகோதரா முதல்ல ஸ்டீரிங்க பிடிப்பா. நானும் பார்க்கணும். மோட்டோ காரை என்ன இப்படி சுத்த விடுற? ஏதாவது பண்ணி செடியாக்கு. ஏன்டா இப்படி பண்ண? மோட்டோ அங்க பாருடா, நீ பண்ண காரியத்தினால அந்த காரு ரொம்ப தூரம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம காரும் கொஞ்சம் பழுதாயிடுச்சு. இப்ப நம்ம போய் அந்த காரை ரோட்ல வச்சுதான் மடக்கி ஆகணும். வா அங்க போய் போட்டோ எடுக்கலாம். வா என் உயிர் நண்பர்களே உடன் பிற சகோதரர்களே அவங்க இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கணும். வாங்க. மோட்டோ எல்லா இடத்துலயும் ஒழுங்கா தேடு. என்னப்பா நடந்துட்டு இருக்கு? யாராவது போலீஸ கூப்பிடுங்க. நீ வாமா நிக்கிறது ஓடிடலாம். ஓடுங்க 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 ஓடுங்க. அந்த ஆளை பிடிங்க. சீக்கிரமா பிடிங்க. மோட்டோ சார். அட வா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். நானும் இங்க இருக்கேன், நீங்களும் இங்க இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இவ்ளோ பயங்கரமான குற்றவாளியை பிடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் இப்படியே நில்லுங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு போட்டோ இப்படி, இன்னொன்னு இந்த மாதிரி. அவ்வளவுதான். இன்னொன்னு அவ்வளவுதான். தேங்க் யூ குதுபினா. வி வில் மிஸ் யூ. கிட்டார் வாசிச்சு. நீ எங்க நாட்டோட மிக பெருமைக்குரிய குத்திப்பினார அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது. அது எங்க அடையாளம். அட இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? குதிப்புனா இருக்கு. என்ன ஆச்சு? யாராவது போலீஸ கூப்பிடுங்க. என்னப்பா இது? வந்துரு. விட மாட்டேன். மோட்டோ பத்திரம். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் எப்படி வந்தீங்க? கிட்டார் வாசிச்சுக்கிட்ட. நான் கிட்டார வாசிச்சுக்கிட்டே வரல. எங்க டாக்டர் ஜட்கா இருக்காருல, அவர்கிட்ட ஒரு கேஜெட் இருக்கு. அத வச்சு உன்ன மாதிரி ஆளுது எங்க இருந்தாலும் அவங்கள ட்ராக் பண்ண முடியும். புரிஞ்சுக்க, அவரு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா. அப்படியா? ஒரு வாட்டி நானும் அந்த கேஜெட்டை பார்க்கலாமா? உனக்கு சந்தேகம் இருந்தா எடுத்து கொடுக்குறேன். நீயே பாரு, நல்லா பாரு, திருப்பி பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன்டா. உங்களால என்ன என்னைக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் உங்க குதிப்பினார் எப்பவுமே திரும்பி வர போறதில்ல. மோட்டோ சார், நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி. நீங்க அவரை புடிச்சிட்டீங்க. சார், உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கவா ப்ளீஸ்? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? நீ வந்து எங்ககிட்ட வாயை கொடுத்து இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறதா அந்த குதிப்பினாரு இந்த மாதிரி உடஞ்சி இருக்காது. அவனும் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்க மாட்டான். இதெல்லாம் உன்னாலதான். இப்பவே போயிடு. இனிமே எந்த ஊர்லயும் எந்த இடத்துலயும் உன்னை நான் பாத்திர கூடாது. சொல்லவா கூட. என்ன புரியுதா? சாரி. இனிமேல் நான் உங்க கண்ணுல கூட பட மாட்டேன். சாரி. நான் மோட்டோ சாரோட ஃபேன். அதனால தான் நான் கவர் ஸ்டோரி போட ஆசைப்பட்டேன். சாரி. எதுக்காக நீ இப்படி ஒரு காரியம்
காரியத்தை பண்ண அந்த அப்பாவியை ஏன்டா அழ வச்சா? அடே மோட்டோ, முதல்ல இங்க இருந்து நீ கிளம்புறியா? நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. கிளம்பு, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. இப்ப என்னப்பா பண்றது? டாக்டர் ஜட்காவோட கேஜெட்டை கூட அவன் உடைச்சிட்டானப்பா. ரொம்ப நல்லதா போச்சு. டாக்டர் ஜட்கா ஃப்ளையிங் மோட ஆன் பண்ணிட்டாரு. இப்ப நாம வேகமா போனாதான் அவங்கள பிடிக்க முடியும். ஐயோமா, அவங்க எங்க போனாங்கன்னு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எங்க வெடிய வெடிக்க வைக்க போறாங்க தெரியல. ஆமா ஆமா, ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அடுத்தவன் மாயமாக்கின எந்த பொருளையும் நாம ரெடி பண்ண முடியவே முடியாது. அப்புறம் அதை பார்க்க வர ஜனங்களுமா காணாம போயிடுவாங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்க மாட்டோம். அதை எப்படியாவது நம்ம யோசனை பண்ணி மீட்டு எடுக்கணும். என்ன புரியுதா? இது ஆண்டாண்டு காலமா இருக்க வேண்டிய ஒரு அடையாள சின்னம். அதை அப்படி பண்ணிட்டான். அதை திரும்ப கொண்டு வரதுக்கு யாராவது யோசனை பண்ணுங்க. 19 மணி நேரம் தான் இன்னும் பாக்கி இருக்கு. யோசிங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. அதுலும் ஒருவேளை தில்லியில இருக்கிற தாஜ்மஹால் கிட்ட போயிருந்தா கூட அதையும் ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பாட்டா இவன். தில்லியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அது தப்பிச்சதுன்னு நினைக்கிறேன்டா. டெல்லியில வேற என்னெல்லாம் இருக்குடா பசலும். எஸ் மோட்டோ, எஸ். தாஜ்மஹால் எந்த மாதிரி பில்டிங், அது இந்த மாதிரி ஒருவேளை பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ரெடி பண்ணவே முடியாது மோட்டோ, முடியாது. அப்புறம் அதை பார்க்க எல்லாரும் உலகத்துல இருந்து வராங்களே, அதெல்லாம் நின்னுடும். நாம உடனே அங்க போறோம், எல்லாத்தையுமே கரெக்ட் பண்றோம். என்ன மோட்டோ, நம்ம உடனே இப்ப ஆக்ராக்கு போறோம். போப்போ, இனி இதுதான் உன்னோட வீடு. வாழ்க்கை போறா இனி நீ இங்கதான் இருந்தாகணும். சீக்கிரமா எனக்கு சாப்பிடுற வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியல சார். சீக்கிரம் வாங்க, பசிக்குது. எதுக்கு நீ இவ்வளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஜெயில பார்த்தா உன்னால இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும்னு தோணுதா? ஒருவேளை இந்த செவுத்த உடைச்சாலும் உன்னால இந்த ஐலாண்டை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? நான் இதுவரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மேல எந்த ஜெயிலையுமே இருந்ததில்ல செட்டில்மேன். அப்படி இருக்கணும்னு நினைச்சா என்னோட விருப்பம் இருந்தா தான் இருப்பேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அந்த ஜெயில இருந்தா தான் இருப்பேன். இல்லனா தப்பிச்சு எஸ் ஆயிடுவேன் பிரதர். என்ன பிடிக்கலனா தப்பிச்சு போயிடுவியா? அது எப்படி தப்பிச்சு போவ? நான் உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஒருவேளை என்னையும் உன் கூட வெளியே தப்பிக்க வச்சுனா அப்ப நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தருவேன். என்ன 100 கோடி தருவியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இங்க இருந்து நீ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நீ பேசுறபடி 100 கோடி தராம விட்டுட்டா நான் உன்னை எங்க வந்து தேடுறதுடா? சாரி, நான் பண்ற பிசினஸ் வேணா நேர்மை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நேர்மையா தான் செய்வேன். சொல்லு, சம்மதமா? சம்மதம். அட, இது என்னது? இன்னைக்கு இங்க மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு 20 கண்ட்ரீஸோட லீடர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதிரில் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் சுப்பு வெப்பனோட பிரசன்டேஷன் பண்ண போறாரு. நான் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில இருந்து வந்திருக்க எல்லா லீடர்ஸையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வாட்டி உங்களால என்ன தடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். கிட்டார வாசிச்சுக்கிட்டு. சீக்கிரம் வா. கைதிங்க தப்பிச்சு போறாங்க பாருங்க. எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. நில்லுங்க. நீங்க 2 பேரும் நில்லுங்க. ஒழுங்கு மரியாதை உங்க கையை தூக்குங்க. என்னையே தூக்குற. வாங்க போகலாம். வாவ், நாட் பேட். அது சரி, நீ எப்படி இவ்வளவு உயரமா குதிச்ச? இதுதான் டாக்டர் ஜட்காவோட கேஜெட் கலக்கால்.
அட எனக்கும் சொல்லுப்பா. வாடாப்பா எங்கடா? இந்தடா உங்க ஆளுகளுக்கு கால் பண்ணி சொல்லு, நீ விடுதலை ஆயிட்டதா சொல்லு சீக்கிரம். பாருங்க பாருங்க, உங்களை பிடிங்க, அலர்ட் பண்ணுங்க, நில்லுங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. மோட்டுக்கிட்ட இருந்து எந்த போனும் வரல. பாபா கிட்டாரையும் ஆளை காணுமே. என்ன சார் பண்றது இப்ப? ஏதாவது யோசனை பண்ணணுமே. மோட்டுவோட டிராக்கர். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மோட்டுவை எப்படி தென்னோன்னு எனக்கு தெரியும்பா. இத பாருங்க, இந்த ரெட் டாட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இதான்ப்பா மோட்டுவோட லொகேஷன். பாருங்கப்பா. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. நில்லுங்க நில்லுங்க. டாக்டர் டேங்க் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன? எப்ப? எப்படி? அவர் இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்ப இங்க வந்துருவாரு பாருங்க. இப்ப ஃபயர் பண்ணாத, அவர் தான் தப்பிச்சிட்டாருல. அப்புறம் இந்த உலகத்தை பூரா அவருக்கு எதிரியாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எஸ், நம்ம பிளான் படி டாக்டர் டாங்க வந்து ஜெயில இருந்து தப்பிக்க வச்சு பெரிய பாம் பிளாஸ்ட் வந்து நம்ம மோட்டை தடுத்து நிறுத்திட்டான். இப்ப கூட அந்த கன் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போதைக்கு மோட்டை இங்க வந்தாலே போதும். மோட்டு இங்கதான்ப்பா, எங்கேயோ பக்கத்துல இருக்கோம். மோட்டு நீ எங்கப்பா இருக்க? அதோ இருக்காங்க என் ஆளுங்க. சீக்கிரம் போங்க. உயிர் மேல ஆசை இருந்தனா குதிச்சு. அதோ இருக்க பாரு மோட்டோ. டாக்டர் டக்கர், நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க கதை முடிஞ்சது. எங்க தகவல் கொடுமை எல்லா இடத்துக்கும் சரியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 போலீஸ் படையோட இங்க வரத்தான் போறோம். உங்க தூக்கத்தான் போறோம். உங்களை நான் என்ன பண்றது? நீங்க எல்லா இடத்துக்குமே வந்துடுறீங்க. அடே மோட்டு, 10 தூக்கி அடிக்கிறது கஷ்டமான காரியம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுக்கு முடியாத காரியம். இத நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நாங்க குதிப்பினார என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ அழிச்ச அந்த பினார நாங்க புதுசா கட்டி கொடுத்துட்டோம்டா. எப்படி? டாக்டர் ஜட்கா சார், அந்த பார்ட்டிகல்ஸ் நிச்சயமா நம்ம மோட்டோவோட துணியில ஒட்டிட்டு இருந்திருக்கணும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? மோட்டோ அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அப்ப குதிப்பினார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்ப்பா. அட மோட்டு, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நில்லுப்பா. இந்த வேலை இப்ப முடிஞ்சிரும்பா. ஆனா உங்க கதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருக்கட்டா. ஒரு வேளை அந்த டாலி அப்பாவி அப்புறாணி என்கிட்ட வராம இருந்திருந்தா, அந்த அப்பாவி பொண்ணாலதான் இந்த பாபா கிட்டார் என்கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சிருந்தா. ஓஹோ, அப்பாவி அப்ராணி டாலி, நீதான் பெரிய அப்ராணி மோட்டோ. பத்துலுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா உனக்கு தான் இங்க என்ன நடக்குதுன்றது புரியல. டாலி இங்க கூட வந்து சேர்ந்துட்டான். பாக்குறியா? பாரு. இதோ இது நான் தான், டேஞ்சரஸ் டாலி, டேஞ்சரஸ் டி. நீயா? நீ தான் அந்த டேஞ்சரஸ் டியா? நீங்க பாபாவை பின்தொடர்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்க கூடவே இருந்தேன். ஏன்னா இவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. என்ன? இப்ப என்னோட பஞ்ச பாரு.
இங்க பாரு டாலி, நான் பெண்கள் மேல கைய வைக்கிறது கிடையாது. நீ ஓரமா உட்கார்ந்து சண்டைய வேடிக்கை மட்டும் பாரு. நான் டேஞ்சரஸ் டி. என்ன இருந்தாலும் நீ ஒரு பொட்ட புள்ள. மைண்ட் இட். இவனை சுத்தி வளைங்க. வாங்க. ஒருவேளை நீ கைய தூக்குன அங்க இருக்க எல்லா லீடர்ஸையும் அழிச்சிருவேன். வேணாம். அவங்கள ஒன்னும் செஞ்சிடாத ப்ளீஸ். வேணாம், நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். உன்னை நான் விட்டுறேன். நட்புனா என்னன்னு தெரியுமா? சூரியனா என்னன்னு தெரியுமா? கண்ணை கொடுங்க கலியவர்தன். அட இவ யாரு? இது எப்படி இருக்கு? மோட்டோ, நீ சேஃபா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மோட்டோ. நீ வந்துட்டேல்ல பத்லு, இனிமே எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. ஒரு வாட்டி இவங்களுக்கு மோட்டு பத்லுவோட பவர் என்னன்னு நம்ம காட்டியே ஆகணும்டா பத்லு. இன்னொருத்தரை பத்தி சொல்லாம விட்டுட்டா. இவங்க தான்டா டேஞ்சர் டயாபிக் டாலி பாவி அப்ராணி. ஹாய் பட்லு சார். இருக்கட்டும். ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இங்க பாரு டாலி, ஒழுங்கா சொல்ற கேட்டுக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் மேல நான் கைய வைக்க மாட்டேன்னு. அதையும் மீறி நீ என்ன அடிச்சா கூட சரி, நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன். இங்க பாரு டாலி, நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல டாலி. இன்னொரு முறை நீ என் மேல கைய வைக்க ட்ரை பண்ணி பாரு. ஏமாந்த ஃபுல் ஆக்கிட்ட. என்ன ரெண்டு வில்லனும் ஒண்ணாயிட்டாங்க? டேய், என் நண்பன் மேல கை வைக்க பாக்குறீங்க? சேத்தாடி மோட்டோ. என்னோட மண்டை சூடாயிருச்சு. இப்ப நீங்க ஜெயிலுக்கு வாங்க. அங்க உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேனோ வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கடைசியில நீங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டீங்க, அதுவும் மித்த இருந்த 3 ரவுடிங்களையும் சேர்த்து. சோ இதோட இந்த மீட்டிங் முடிவடைந்தது. தேங்க்யூ டாக்டர் ஜெட்கா. தேங்க்யூ மோட்டோ பத்லு. இந்த நாட்டுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. நான் இந்த நாட்டோட பிரசிடென்ட் கிட்ட பேசுறேன். உங்களுக்கு இந்த நாட்டோட மிக சிறந்த அவார்டை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தணும்னு. சார், நாங்க 24 மணி நேரமா ஓடிக்கிட்டே இருந்தோம் சார். அடுத்து என்ன சார்? வாங்க, ஏதாவது ஒரு நல்ல கடையா போய் சுட சுட ஆவி பறக்க சமோசா சாப்பிடலாம் சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.